ஹாய் குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு. இவ தான் நம்ம குட்டி பாப்பா மம்ரிகா, சரியான சேட்டக்காரி. இவ மம்ரிகாவோட அக்கா சம்சு, தில்லா அலங்கடி. இவன் தான் நம்ம மம்ரிகாவோட அண்ணா சஞ்சு. ஆள் பார்க்க தான் குட்டி பையன், ஆனால் அவன் பிரைன் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும். 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ சம்சு 2 பேரையும் கூப்பிட்டா. அண்ணா, அங்கே பாத்தியா, அங்கே ஏதோ வித்தியாசமாக தெரியுதில்ல அப்படின்னு சொன்னான். ஆமாம், அது ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட், நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா சஞ்சு. மம்ரிகாவும் சம்சுவும் அந்த காட்டை ரொம்ப ஆட்டம் பிடிச்சா மம்ரிகா. 3 பேரும் சேர்ந்து பேசி அங்கே போகலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த மந்திர காட்டுக்குள்ள போகவும் ஆரம்பிச்சாங்க. அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்க பார்க்க போற நிறைய அதிசயங்களையும் அவங்க எதிர்கொள்ள போற ஒவ்வொரு சவால்களையும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மந்திர காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அதிசயமான நிறைய விலங்குகளை பார்த்தாங்க. ஹலோ யங் ஒன்ஸ், வெல்கம் டு அவர் ஃபாரஸ்ட்னு மரம் எல்லாம் அவங்கள வெல்கம் பண்ணுச்சு. ரொம்ப சந்தோஷமா உள்ள போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அழகான இனிமையான பாட்டு சத்தம் கேட்டுச்சு. பாட்டு பாடுறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? மேலே பறக்கிற அந்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் தான். திடீர்னு ஒரு பயங்கரமான வாய்ஸ், யாரங்க அப்படின்னு. ஆமையை பார்த்ததும் 3 பேரும் பயந்து ஓடுனாங்க. ஆமையும் அவங்க பின்னாடியே போச்சு. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. 3 பேரும் ரொம்ப வியப்பா ஆமையை பார்த்தாங்க. ஆமை அவங்க 3 பேர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சுது. மந்திர காட்டோட ஒரு விதிமுறைகளையும் சொல்ல ஆரம்பிச்சுது அந்த ஆமை. வாவ், இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னா சஞ்சு. 3 டாஸ்கை பண்ணணும், சரியா பண்ணலனா நீங்க இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. மம்ரிகாவும் சம்சுவும் அண்ணனையே பார்த்தாங்க. ஓகே, நான் ரெடின்னு சொன்னா சஞ்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஒரு விடுகதை. கால் இல்லை, ஆனால் அதனால ஓட முடியும், அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு ஆமை. சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும், அது வாட்டர் அப்படின்னு சொன்னா சஞ்சு. கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. உடனே மேஜிக்கலாக ஒரு ஆப்பிள் அவங்க 3 பேர் முன்னாடியும் வந்துச்சு. 3 பேரும் அதை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சூப்பர், 2வது டாஸ்கை ரொம்ப அழகாக முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆமை. 3 பேத்துக்கு எதுவுமே புரியல. ஒருத்தர் பார்த்தாங்க. ஆமாம், ஷேரிங் தான் உங்களோட 2வது டாஸ்க் அப்படின்னு சொல்ல பயங்கரமான ஒரு சவுண்டு. 3 பேரும் பயந்தாங்க. அந்த டிராகனை பார்த்ததும் 3 பேரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. நம்ம பயப்படக்கூடாது, இதை நம்ம தைரியமா எதிர்கொள்ளணும்னு சொன்னா அண்ணன். பயப்பட மாட்டோம் அப்படின்னு 3 பேரும் கத்துனாங்க. அந்த டிராகன் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வாவ், ரொம்ப சூப்பரா நீங்க சவால்களை எதிர்கொண்டீங்க. இனி இந்த மந்திர காட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டை நோக்கி ஓடி போனாங்க. இவங்க 3 பேர்கிட்டயும் இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நானே சொல்லட்டுமா? புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் இருந்தா நம்ம எவ்வளோ பெரிய சவால்களையும் ரொம்பவே ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். நம்ம மம்ரிகா, சம்சு அண்ட் சஞ்சு மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சவால்களை சந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் சந்திச்ச அந்த சவால்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த ஸ்டோரிஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்போது ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.